வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். என்னென்று கேட்டால் நாளைய நாள் எங்களுடைய தேசிய தலைவருடைய 71வது அகவை நாளாக இருக்கிறபடினால் எல்லா உலகில் வாழில் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய தேசிய தலைவருடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வன்னி மலைத்துளிகள் யூடியூப் சார்பில் உங்கள் எல்லாரிடமும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மண்ணுக்காக உயிர் நீத்த எல்லா மாவீரருக்காகவும் மண்ணுக்காக உயிர் நீத்த மக்களுக்காகவும் அந்த நாளைய தினத்தில் நீங்கள் அதை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வன்னி மலைத்துளிகள் யூடியூப் சார்பில் நான் சிரம் தாழ்த்தி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். அதே போல் நான் இந்த கால வேளையில் வந்ததுக்கு காரணம் நாளைய தினத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இருக்க போகிறது. அதேபோல் 27ஆம் தேதி அதைவிட உன்னதமான ஒளிவிளக்கான சுடரான எங்களுடைய மாவீரருடைய தினமாக இருக்கிறது. அதை நீங்கள் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்காக என்னுடைய தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அனைவரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் இலங்கையில் அதிகாலை வேளையில் நான் எழும்பி கதைக்கும் பொழுது என்னுடைய ஒரு முக்கியமான நல்ல பலம் பொருந்திய ஒருவரோடு பேசும்போது சொன்னார், 71 கிலோ கேக்குக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி விட்டோம், அதை நாங்கள் சிறப்பாக செய்ய போகிறோம் என்று சொல்லியிருந்தார். அதே போல் நாளைய தினத்தில் எங்களுடைய பாரிஸ் லாச்சப்பலிலும் மிக சிறப்பாக எங்களுடைய பாலண்ணாவுடைய கடையில் மிக சிறப்பாக அந்த தலைவருடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாட இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு இன்னையும் கூட வருகை தர சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினத்தில் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அது நல்லபடியமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒருத்தரும் சுகபலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலிடங்கள் உங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் நாளைய தினத்தில் என்னுடைய நெருங்கின நண்பருடைய பதிவொன்று வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். அவரை நான் தம்பி என்று தான் அழைப்பது. அதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் இதை பார்த்து இது உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு முகநூல் பதிவு. இதை நீங்கள் பார்த்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், பிரான்சிலும் குளிர்காலங்கள் மழை காலங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அதிக குளிர்கள் சினோக்கள் கொட்டுவதற்குரிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு 5 வாரங்களில் நாங்கள் 2025 முடித்து 2026 கடந்து செல்ல இருக்கிறோம். அதேபோல் 2026 உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் நடக்க இருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்கும் மிக ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் நீங்கள் எல்லோரும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே போல் எல்லா விதத்திலும் எல்லா விடயத்திலும் உண்மையும் உத்தமமாக நேர்மையாக நடக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ அற்பமான விஷயத்தில் உண்மையாக இருப்பாயா இருந்தால் மீதி எல்லா விடயத்திலும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல் உண்மையும் உத்தமமும் நேர்மையுமாக இருக்கும்போது தேவன் பெரியோர் உயர்வில் உங்களை வைப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம்.